இதா தலப்தல் இன்ஜாப் ஃபன்கிஹ் கரீபன், நீ வந்து இன்ஜாப், அதை நல்ல குழந்தைகள் வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஃபன்கிஹ் கரீபன், அரிதான அதாவது தூரமானவர்களை திருமணம் முடிவா இல்லல் அக்ரபீன லா தத்தவஸ்ஸல், நெருங்குறவர்களை வசீலாவாக என்ன செஞ்சிடாத, அவங்களை காரணமாக நீ எடுத்து விடாது, முடிக்கிறதுக்கு காரணமாக எடுத்து விடாது அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரைட், இதுக்கு சில ஹதீஸ்களை ஆதாரம். சரியா, நம்ம மதரசால படிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சஞ்சிகையில் ஒரு டாக்டர் இந்த துறையில் ஈடுபடக்கூடியவர் வந்து இப்படி முடிக்கக்கூடாதுன்றதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடும், முடிக்க ஹராம் அல்ல, அதனுடைய விளைவுகள் என்னென்னதில் வரும்னு சில செய்திகள் எல்லாம் போட்டு ஒரு ஆர்டிக்கலை கட்டுரை செஞ்சிருந்தார், எழுதியிருந்தார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஹதீஸ்களை பாருங்க, இது சம்பந்தமான சில ஹதீஸ்கள் இதை எடுத்து சொல்லலாம் ஆக்கள், அதனால நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னால் பத்ருல் முனீர் புத்தகம் முழக்கின்ற அவர் 7/499 17 ஹதீஸ்கள் திருமணம் தொடர்பான ஹதீஸ்கள் என்று சொல்லி ஆர்வமூற்ற ஹதீஸ்கள் கொண்டு வர டைமில் இந்த ஹதீஸ் சொல்றார் ருவிய, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ருவிய என்று வந்த அவியல்கள் என்று. சரியா, அப்போ ருவிய அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அறிவிக்கப்படுகிறது, லா தன்கிஹுல் கராபத்தல் கரீபா, மிக மிக நெருக்கமான, இதுல இப்னத்து அம்மு அல்லது இப்னத்து அப்படியெல்லாம் எதுவும் வரல, உறவுக்குள்ள முடிக்கிறது அப்படின்னு வருது. லா தன்கிஹுல் கராபத்தல் கரீபா, மிக நெருக்கத்திலும் நெருக்கமானவர்களை, நெருக்கமான உறவுகளை முடிக்க வேண்டாம். ஃபஇன்னல் வலத யுஹ்லகு தாவியன் அல்லது லாவியன், அதாவது மெலிந்த குழந்தையாக நலிந்த குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கும். இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு இப்னுல் முலக்கின் சொல்றாரு, இப்னு ஹஜர் ஆசிரியர், ஹதல் ஹதீஸ் தபிஅ ஃபி ஈராதிஹி القاضي الحسين وامام الحرمين وقال انه روي, இந்த அதாவது காதி ஹுசைனும் இமாமுல் ஹரமைன் அவரும் ஜுவைனியும் என்ன இதை பதிவு செஞ்சிருக்கிறாரு, இப்படி ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார். அம்மா இப்னு ஸலாஹ், இப்னு ஸலாஹ் வந்து ஹதீஸ் துறையில அறிஞர், அவர் முகத்திமத் இப்னு ஸலாஹ் ஹதீஸ் புத்தகம் எழுதுகிறார். அவர் சொல்றாரு ஃபகால லா அஜிது லஹு அஸ்லன் முஅத்தமதன், இதுக்கு எந்த ஒரு அஸ்லையும் நான் காணல, இந்த இப்படி ஒரு செய்திக்கு நம்ப தகுந்த இஸ்னாதே எனக்கு என்ன செய்யறேன் இதுக்கு காணவில்லை அப்படின்ற. அப்போ இது ஒரு அம்சம். அடுத்த என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஹதீஸ் தான். அடுத்ததாக இந்த கருத்துல தான் இப்படி ஒரு ஹதீஸும் வருகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது இக்தரிபு லா துதவ்வு, அதாவது நீங்க தூரமானவர்களை திருமணம் முடியுங்கள், தூரமான உறவால, லா துதவ்வு, குழந்தைகளை நளினமான குழந்தைகளாக என்ன செய்ய வேண்டாம், எடுத்து விட வேண்டாம். ரைட், சொல்லிட்டு இவர் சொல்றாரு, இப்னுல் முலக்கின் சொல்றாரு, வலம் அர அன ஃபில் பாபி ஃபி கிதாபின் ஹதீஸியின் மா யுஸ்தனசு பிஹி, அதாவது நான் மனம் ஆறுதல் அடையக்கூடிய அமைப்புல ஹதீஸ் கிதாப் எதுலையும் இப்படியான கருத்துல எந்த ஹதீஸையும் நான் என்ன செய்யல காணவில்லை. இல்லாமா வஜத்து ஃபி கரீபில் ஹதீஸ், இப்போ அதான் இப்ராஹிம் அல் ஹர்பியுடைய கரீபுல் ஹதீஸ்ல ஒரு ஹதீஸை பார்த்தேன், மின் ஹதீஸ் அப்துல்லா இப்னுல் முஅம்மல் வழியாக இப்னு அபி முலைகா கால உமர் சாயிபுடைய குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு கூற்றாக வருது, சாயிபுடைய குடும்பத்தை பார்த்து கத் அத்வைத்தும் ஃபன்கிஹு ஃபின் நவாபிகி, நீங்க எல்லாரும் மெலிஞ்சவங்களாவே என்ன செய்றீங்க இருக்கீங்க, அதனால உங்களோட திருமணத்தை கொஞ்சம் தூரமாக்கிக்கங்க, குடும்ப உறவுக்குள்ள என்ன செய்வானா வைத்துக் கொள்ள வேணா, கொஞ்சம் தூரமாக்கி கொள்ளுங்கள், அதாவது தஸவ்வஜு அல் கராயிப், அந்நியமானவர்களை திருமணம் முடியுங்கள் அப்படி என்று சொல்லி என்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது. அப்படி என்று யார் சொல்றாரு, இப்னுல் முலக்கின் சொல்றாரு, உமர்லாவோட கூட்டா வருது. இந்த உமர் ரலியல்லாஹு கூற்று எங்க வருதுன்னு நான் ஹதீஸ்ல தேடி பார்த்ததுல முஜாலசா வ ஜவாஹிருல் இல்ம் என்ற நூல்ல, அதாவது தைனவரி கொண்டு வராரு 1437வது இலக்கமாக. எப்படின்னா இப்னு உமர் ரலியல்லாஹு இப்படி சாயிபுடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள் செய்தி வருது. இது மிகவும் பலகீனமான தைஃபான செய்தி, அதை தஹ்கீக் பண்ற ஆசிரியரே என்ன செய்யறார் கீழே அதுல குறிப்பிட்டிருக்கிறார். சரியா, அடுத்தது இது ஒரு அம்சம். இப்ப இந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி எடுக்கணும், செய்திகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில வந்து இப்படி ஒரு கருத்து இருக்க சான்ஸே இல்லை, பாத்தில் நிராகரிக்கத்தக்க, இதுக்கு எந்த முகாந்தரமும் இல்லாத, அதாவது மார்க்க ரீதியான சின்ன சப்போர்ட் கூட என்ன எங்கேயுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு இது. ஏன்னா குர்ஆன் வசனமும் இல்லை, ஹதீஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுக்கு மாற்றமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க குடும்பத்துல அல்லாஹ் நேரடியா என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேன்றா. அல்லாஹ் தஆலா இது பொதுவான ஒரு ஹலாலாக இருந்தா கூட பரவாயில்ல, குறிப்பிட்டு குடும்ப உறவை சொல்லி உங்களுடைய தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளைகளை
நான் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேன், உங்கள் தந்தையுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகளை ஹலாலாக்கி இருக்கிறேன். அதே போல அது யாருக்கு ஹலாலாக்குறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லி ஹலாக்குறான். அப்படின்னா அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு அனுமதி ரசூலாங்களோட இன்னும் அதிஉயர் பாதுகாப்பு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் என்னது நான் ஹலாலாக்குகிறேன்னு சொல்ல வந்து, அதே போல என்ன மற்ற அதாவது தாய் வழி சகோதர சகோதரிய பிள்ளைகளே உங்களுக்கு என்ன செய்யற திருமணத்துக்கு ஹலாலாக்குற அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தாலா ஹலாலான ஒன்று 4 பேருக்கு வேணுமெண்டா, ரெண்டாவதா சொல்றேன், பொதுவாக ஒன்று செய்யலாது, ஹராமாக இயலாது. இன்னும் சொல்ல போனா சில அறிஞர்கள் சிறப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அறிஞர்கள் சொன்னது ஒரு புறம் இருக்க, சிலர் வந்து சிறப்புன்னு சொல்லிக்கிறார். இன்னும் சிலர் வாஜிபுன்னு பேத்திக்கிறான், குடும்ப உறவுக்குள்ள தான் முடிக்கணும். நான் ஏற்கனவே அந்த பொருத்த பாட்டில் சொன்னோம், இந்த குறைசி வம்சத்துக்கு வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அஹ்லுல் பைத்துக்கு வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று என்ன அந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்ன அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதுவும் பிழை, இதுவும் பிழையான நிலைப்பாடு. திருமணம் முடிக்கலாம், விரும்பத்தக்கது என்று சொல்றதுக்கு நெருக்கமான கருத்து இது. விரும்பத்தக்கது என்று இல்லாது விட்டாலும் விரும்பத்தக்க நெருக்கமான ஒரு கருத்து இது. எனவே இது பாத்திலானது. ஷேக் பின் பாஸ் இதை பத்தி கேட்கப்படுது. ஷேக் பின் பாஸ் வந்து அத்திவாரத்தோடு என்ன செஞ்சிட்டாரு, இது வந்து என்னது சில புகாக்களுடைய கருத்துக்களாக இருக்கலாம். இதுக்கு எந்த விதமான முகாந்திர குர்ஆன்லேயே சொன்னாலே எதுலேயுமே என்னது இதுல இல்லை. எங்களுக்கு குர்ஆன் சுன்னா என்ன கருத்து விளக்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ரசூலான காலத்துக்கு பிறகு எந்த அறிஞராக இருந்தாலும் சரி, எந்த அறிஞர் கருத்து சொன்னாலும் சரி, அது இமாம் இப்னுல் ஜௌசியா இருக்கலாம், அதுக்கு முன்னால் ஹசனுல் பசரியா இருக்கலாம், அதுக்கு பின்னால் வந்து என்ன அதாவது அதுக்கு முன்னால் இமாம் இப்னு ஹஸ்மா இருக்கலாம், பின்னால் பேசக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லி வரக்கூடிய தர்பியா குறிப்புகள் என்று நம்ம எந்த அறிஞர்கள் இப்னு தைமியாவா இருக்கலாம், இப்னுல் கைமல் ஜௌசியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் பல சிந்தனை தாக்கங்கள், பல கருத்து தாக்கங்கள் அவங்கள்ட்டையும் இருக்கும். எல்லாத்தையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாது, எடுக்கலாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மாதிரி எடுக்கலாது. நாம எப்பயும் என்ன அந்த அறிஞர்கள் எங்களை விட குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமானவர்கள், அவங்க நிறைய வாசிப்புடையவர்கள், அவங்களுக்கு நிறைய குர்ஆன் சுன்னாக்கு முரணாடி யோசிச்சு பேசுவாங்க. ஆனால் அவர்களும் குர்ஆன் சுன்னாக்கு நேர்முரணான தகவல்களை சொல்ல வாய்ப்பு இருக்கு. இது அவங்களோட சிந்தனை சரி கண்டதுனால, அல்லது என்ன சொல்றது ஃபுதூலுல் இல்ம், அல்லது ரஃபாஹியா ஃபில் இல்ம் பண்ணுவாங்களே என்ன ஆடம்பரம், அந்த ஆடம்பர கருத்துக்கள் அப்படி ஆடம்பரமா சொல்லிட்டு போகல என்ன செஞ்சிடும், வேற வேற கருத்துக்கள் எல்லாம் அப்படி வந்து விழுந்துடும். அந்த மாதிரி கருத்துக்கள் உருவாகி அதை பெரியோத்தர் சொல்லிட்டாரே என்று பின்னால 4-5 பேர் என்ன செய்வாங்க, அது போறோம் வழிமொழிவாங்க. அப்புறம் ஹைபத்துல் கஸ்ரா, அதிகமானவர் சொல்லிட்டாங்க, ஒரு ஹைபத்து வந்துடும். அப்புறம் மறுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யாது, மனசு என்ன செய்யாது, வராது. இப்படி கருத்தாக்கமா இருந்தீங்க. அப்ப எங்களுக்கு என்ன அடிப்படை, குர்ஆனும் ஹதீஸும். அதை நம்ம பார்க்க எங்கேயாவது இந்த மாதிரி சஹாபா உமர் எல்லாம் சொன்னு வருது, உமர் எல்லாம் சொல்லியிருந்தா ஒரு நியாயம் ஒன்று இருக்கும்னு எடுத்துக்கலாம். அது மிகவும் பலகீனமான தஈஃபான ஒரு செய்தி, ஆதாரமற்ற அடிப்படையற்ற ஒரு செய்தி. எனவே இந்த அடிப்படையில் யாருடையாவது கருத்துக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்குறதா இருந்தா சஹாபாக்கள். ஏனென்றா அவங்க வந்து தக்கல்லுஃப் குறைஞ்சவங்களா இருந்தாங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. குர்ஆன் சுன்னால சொல்றதை அப்படியே விளங்கி அந்த வேற வேற தாக்கங்கள் இல்லாம மற்ற அந்நியர்களோட பழகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் சஹாபாக்களோட பழகின தாபீன்கள்ட்ட அவங்களை விட கொஞ்சம் பேணுதலாக இருக்கணும். நம்ம கருத்துக்கள் எடுக்கிற டைம்ல குர்ஆன் சுன்னாலிருந்து சொல்லாம மற்றபடி கருத்துக்கள் எடுக்கிறதுல பேணுதலாக இருக்கணும். இது இந்த அடிப்படையிலிருந்து போயிடக்கூடாது. இப்போ நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய காரணம் என்ன, நம்ம சலஃப்கள் இப்னு ஜௌசி சொன்னார், இப்னு ஹஸம் சொன்னார், ஹஸன் பஸ்ரி சொன்னார், நிறைய சொல்றோம். இப்படி நிறைய சொல்லிட்டு போற டைம்ல எல்லாருக்கும் அது பதிஞ்சு இனி இப்னு ஜௌசி தாண்டு போயிட்டாங்கடா, இனி இப்னு ஹஸம் தாண்டு போயிட்டாங்கடா, அது பெரிய என்ன செஞ்சிடும், சிக்கலாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அதனால அது கவனமா இருக்கணும். இது வந்து நாங்க பார்க்கிறோம், குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. குர்ஆன் இதுக்கு மாத்தமா நிறைய செய்திகள் இருக்கு. ரசூலுல்லாஹ் மறைமுகமா கூட என்ன செய்யல, சுட்டி காட்டினதும் இல்லை. இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கள் யாரும் இதுல முரண்பட்டு கருத்து தெரிவிச்சதாகவும் ஆதாரப்பூர்வமா இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஃபுகாக்கள் சில அறிஞர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்க தஹரீம் ஹராமன்ற இடத்துல என்ன செய்யல, தெரிவிக்கல, கூடாண்ட அர்த்தத்தையும் தெரிவிக்கல. அப்ப என்ன நடந்திருக்கும் என்றா அவங்க சில நிகழ்வுகளை வச்சு இதை சொல்லிக்கிறாங்க, சில வாசிப்புகளை வச்சு இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. சில நிகழ்வுகளும் சில வாசிப்புகளும் சொல்லிக்கிறாங்க. தவிர இந்த சில நிகழ்வுகளையும் சில வாசிப்புகளையும் அவங்க பொதுவாகப்பட்ட எல்லாரும் அல்ல, எல்லாருமே நம்ம யோசிக்க தான். இந்த சில நிகழ்வுகளும் சில வாசிப்புகளும் அவங்க சரியான ஒரு தரவுகளாக ஆய்ந்து என்ன செய்யல, சொல்லல. இதனாலதான் இந்திய வைத்தியத்துறை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதை மறுக்குது. ஒரு சில வைத்தியர்கள் இதை வந்து சொன்னாலும், ஒரு சில வைத்தியத்துறையில் உள்ளவர்கள் வந்து இதை வந்து இது பாதிப்பு ஏற்படுத்தத்தான் செய்து, என்னென்ன சிக்கல் இதில் இருக்கத்தான் செய்து என்று ஒரு சில வைத்தியர்கள் சொன்னாலும், பலர் என்ன சொல்றாங்கண்டா உறவுகளுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மாதிரியான அதாவது குறை பிள்ளைகளாக பிறந்தது நடந்திருக்கு. உறவுகளுக்குள்ளே பிடிச்சவங்கள குறை பிள்ளைகளாக பிறந்தது, குறை இதுகள் நடந்து இது உறவுகளால் தான் நடந்த இடத்துக்கு ப்ரூஃப் இல்லை. உறவுல திருமணம் முடிச்சதுனால தான் நடந்ததுக்கு ப்ரூஃப் இல்லை. எங்களுக்கு அது ஹைலைட்டா விளங்குறதுக்கு காரணம் நம்ம உறவோடு அதை டச் பண்ணி பார்க்கறதால.
உறவோட டச் பண்ணி பார்க்கறதால இந்த ஒரு தாக்கம் ஜீன்ல அவங்களுக்கு வேறொரு இடத்துல இருந்து இதை செஞ்சுக்கலாம். ஏற்கனவே பரம்பரை கடத்தப்பட்டிருக்கலாம், அது இன்னொருத்தர முடிச்சிருந்தாலும் அதை என்ன செஞ்சிருக்கும், கடத்தப்பட்டிருக்கும். அதனால இதை வச்சு உறவுடைய சப்ஜெக்ட்னு முடிவெடுக்கலாது. இன்றைக்குள்ள நவீன அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பரம்பரை ரீதியாக யார்கிட்டயாவது அப்படி பாதிப்பை நீங்க கண்டீங்கடா, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறக்கிற எல்லாருமே என்ன ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைபாடுகளோடு பிறக்கிறாங்கன்னு கண்டிங்கன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் செஞ்சீங்க. அப்போ அந்த நேரத்தில் மட்டும் எடுத்துக்கோங்க, இதால் ஏதாவது பாதிப்புகள் வர சான்ஸ் இருக்குதா எதா இருக்கான்னு எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு திருமணம் முடிங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கோங்க. இதை பொது சட்டமாக சொல்றதுக்கு எங்கேயும் இல்லை. அப்படி சொல்ல போனால் ஊரையும் சொல்லலாம். இதில் இந்த ஊரில் திருமணம் முடிக்காதீங்க, இந்த கடலோரத்தில் முடிக்காதீங்க, சரியா, இந்த சூரியன் உச்ச கொடுக்கக்கூடிய இந்த பகுதியில் முடிக்காதீங்க, அப்போ குளிர் பகுதியில் முடிக்காதீங்க, அவன் இந்த மாதிரி ஒரு கேஸாக தான் இருப்பான், இந்த மாதிரி எல்லாருக்கும் எதுக்கும் சொல்லலாம், எதுக்குமே என்ன செய்யலாம், இது சொல்ல முடியும். உறவுக்கு சொல்றது போல எல்லாத்துக்குமே சொல்ல முடியும். அப்போ ஏன்னா சிலருக்கு கேள்வி இருக்குது, இந்த உறவுகள் இப்படி நடந்து காண்றமேன்றது, இந்த காண்றமேன்றது நீ கம்பேர் பண்ணியா மற்ற எல்லா விளைவுகளோடையும் கம்பேர் பண்ணி ஏற்கனவே உறவுல முடிச்சுக்கிறாங்களே, உதாரணமா 1,00,000 பேர் முடிச்சுக்கிறாங்க, இந்த 1,00,000 பேரோட நீ கம்பேர் பண்ணி பார்த்தியா, 1,00,000 பேர்ல ஒரு 50 பேருக்கு இப்படி நடந்தா வெளியில திருமணம் முடிக்கிறவனுக்கு 1000 பேருக்கு நடந்திருக்குதே, அதுக்கு நீ அந்த முடிவுக்கு வரலையே, அதே மாதிரி ஊருக்கு முடிவுக்கு வரலையே, அதே மாதிரி இதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, முடிவுக்கு வரக்கூடாது என்ற அந்த வைத்திய ஆய்வு முறை தான் சரி. இல்லை 4 பேர் டாக்டர் அவங்க எடுத்து காட்டலாம், 4 டாக்டர் இப்படி சொல்லிக்கிறாங்களே, 40 டாக்டர் இப்படியும் சொல்லிக்கிறாங்களே, அதை நம்ம பார்க்கணுமே, அந்த வைத்தியர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க. எனவே வைத்தியர்கள் ஆதாரம் காட்டுற சந்தர்ப்பத்தில் நம்ம மார்க்க ரீதியாக இதில் எந்த அளவுக்கு என்ன செய்யுது, இதில் வளம் இருக்குது, அடுத்து ஏகோபித்து வைத்தியர்கள் இதை சொல்றாங்களா இல்லையா என்பதை நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த திருமண விஷயத்தில் 3-4 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். குர்ஆன் சுன்னா ரீதியாக இதுக்கு மாத்தமான நிலைப்பாடு தான் மிக சரியானதா என்ன செய்திருக்குது. அடுத்த இமாம் சஹாபாக்கிட்ட எந்த கூற்றுமே சம்பந்தமாக சரியான செய்திகள் இல்லை. இமாம்கள்ட்ட கருத்துல எல்லாரும் இந்த உடன்பாடு இல்லை, பெருவாரியான அறிஞர் இந்த கருத்துல இல்லை. 4வது ஒரு சில அறிஞர் இந்த கருத்துல வந்தீங்கன்னா அவங்க ஹராமட கருத்துல என்ன செய்யல ஏதோ அனுபவ கருத்துக்களையும் வாசிப்புகளையுமே சொல்லிக்கிறாங்க. அவைகள் கம்பேர் பண்ணி ஒரு முழுமையான ஆய்வெடுத்து அவங்க சொன்னதாக எங்கேயும் என்ன செய்யல, எந்த செய்திகளும் என்ன செய்யல, வரவில்லை. எனவே இதை நம்ம ஒன்று கருத்துக்கள் எடுத்த முடியாது. வைத்தியத்துறையில் எடுத்து பார்த்தாலும் கூட இது என்ன ஒரு இந்த குடும்ப ரீதியாக திருமணம் முடிக்கிறவங்களுக்கு இந்த ரிசல்ட் இருக்குது அப்படின்னு அவங்க யாரும் என்ன செய்யல அடிச்சு சொல்லலை. அப்படி எடுத்துக்கண்டா எல்லா உறவுகளையும் செக் பண்ணி போட்டு தான் என்ன செய்யணும், அவங்க அந்த முடிவுக்கு வரணும். அப்படி என்ன ஒரு ஆய்வு நடந்ததாகவும் எதுலையுமே இல்லை. இது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு என்னத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.